நிஃப்டி 50 காலையில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆனாலுமே க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இன்னைக்கு நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து இருந்தாங்க. அதை பற்றி பார்ப்போம். ஐடி செக்டர் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தது. அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் பார்ப்போம். நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனியை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நிறைய ஐடியா இந்த வீடியோவில் வந்து இருக்குது. ஸ்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதாவது கம்மியான ப்ரைஸில் வாங்கி அதிகமான ப்ரைஸில் வந்து செல் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்படி தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அப்படி நிறைய பேர் வந்து பண்ணுறதில்ல. கீழே இருக்கும்போது அதை வாங்கவே மாட்டாங்க பயந்துக்கிட்டு. ஆனால் அதே ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருந்து நல்ல ஹை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லா நியூஸ் சேனலு எல்லாரும் பேசும்போது ஓகே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு ஹையில் போய் வாங்குவாங்க. இந்த தப்பு தான் நிறைய பேர் திரும்ப வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது. நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து செட் பண்ணிக்கணும். என்னன்னா சூப்பரான ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போல்லாம் கீழே வருதோ அதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். அதே மாதிரி அந்த ஸ்டாக்கு நல்லா ஹை போனதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங்காக வந்து எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு கம்பெனியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும் போது, அதாவது இப்போ வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருக்கும் போது வாங்கணும், அதிகமானதுக்கப்புறம் விற்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. எந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா சூப்பரான ஒரு கம்பெனியாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு பிஸ்னஸில் வந்து இருக்கணும். நிறைய பேர் ஜஸ்ட் நம்பரை மட்டும் பார்த்துட்டு, அதாவது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு இப்போ 100 ரூபாயில் இருந்தது இதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு இருக்குது, 40 ரூபாய்க்கு இருக்குது, அப்போ மறுபடியும் இது 40 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுமே அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாமல் அப்படி வந்து யோசிப்பாங்க. அப்படிலாம் நம்ம வந்து வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 10 ரூபாய்க்கு இருக்குது, 1 ரூபாய்க்கு இருக்குதுன்னா கூட அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸில் இருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம 1 ரூபா முதலீடு பண்ணாலுமே நல்ல கம்பெனியில் நல்ல பிஸ்னஸில் வந்து முதலீடு வந்து பண்ணணும். அடுத்தது நம்ம வாங்கின உடனே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்போலாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. அதுக்குன்னு நம்ம ஒரு டைம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். டைம் கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணாவே போதும், நமக்கான ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல கம்பெனி அண்ட் நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஹையில் இருக்கும் போது வாங்குறத விட நல்ல லோ ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா எப்போ ஹை போகுதோ அதை வந்து விற்றுக்கலாம். மறுபடியும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போ லோ வருதோ மறுபடியும் வாங்கிக்கலாம். இல்லை லாங் டேர்ம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணவே போதும். மேபி 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி வெயிட் பண்ணால் கூட நமக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அதே மாதிரி அதுக்கான டைம் நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம வாங்கின உடனே இன்க்ரீஸ் ஆகணும் அப்போலாம் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப பேசிக்கானது. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மற்றபடி நம்ம நியூஸ் பார்க்கணும் அப்போலாம் அவசியமே கிடையாது. நியூஸில் சும்மா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. இந்த அப்டேட் வந்திருக்கு, அந்த அப்டேட் வந்திருக்கு அப்போலாம் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் காலையில் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஆனாங்க. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 31 புள்ளி நெகட்டிவ்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 23,618 புள்ளியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. நிஃப்டி 50 தவிர மற்ற இண்டெக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இன்றைக்கி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஓ ஸ்மால் 250 கிட்டத்தட்ட 1.21% பாசிட்டிவ், பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.21% நெகட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 0.45% நெகட்டிவ். டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்க. அப்புறம் போக அவங்க நெகட்டிவ் வந்துட்டாங்க. சில்வர் ஃப்ளாட்டாக இருந்தாங்க பாசிட்டிவில். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.72% பாசிட்டிவ், ஆட்டோ 0.39% பாசிட்டிவ். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேற்று ஐடி நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்க. இன்றைக்கும் ஐடி வந்து சூப்பரான ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்க. ஐடி பிசி வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 3% பாசிட்டிவ், மிட் 150 பிசி 0.47% பாசிட்டிவ். நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் இன்ஃபோசிஸ் இருக்காங்க, ஹெச்எல் டெக்னாலஜிஸ், டெக் மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், டிசிஎஸ் வந்து இருக்காங்க. அதேமாதிரி டாப் 5 லூசர்ஸில் கோட்டாக் பேங்க், டைட்டன், அல்ட்ராடெக் சிமெண்ட், டாடா கன்சியூமர், பாரதி ஏர்டெல் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 மேலே கொண்டு போனதே இந்த ஐடி ஸ்டாக்ஸ் தான். இன்றைக்கி ஐடி செக்டர் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓஎஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5% பாசிட்டிவ், காலையில் கிட்டத்தட்ட 4% பாசிட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டாங்க. டிசிஎஸும் கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவ், இவங்களும் காலையில் நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்க. இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.73% வந்து பாசிட்டிவ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கிட்டத்தட்ட 3% பாசிட்டிவ். இந்த மாதிரி ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க. ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து பேசிட்டு தான் இருக்கோம். ஏன் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 2 வருஷமாகவே ஐடி செக்டர் வந்து கீழே போயிட்டு இருக்கு. ஏன் லாஸ்ட் 5 வருஷத்தை நம்ம எடுத்து பார்த்தா கூட ஐடி செக்டர் ரிட்டர்ன் அப்படி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அது காரணம் நம்ம பார்த்தோம்னா யூஎஸ் டாரிஃப் இஷ்யூ போட்டாங்க. அதுக்கப்புறம் வார் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து நிறைய கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதனாலே ஐடி செக்டர்லாம் வந்து கீழே போயிட்டு இருக்கு. இது நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். முன்ன சொன்ன மாதிரி ஒரு கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, அந்த செக்டாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த செக்டாரில் நமக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதனால்
நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் நீங்கள் போய் ஐடி ஸ்டாக்லாம் பாருங்கள், ரொம்ப சூப்பரான கம்பெனியாக இருக்குது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸே கிட்டத்தட்ட 50%, 60%லாம் அதோட ஹையில் இருந்து இப்போ லோ ப்ரைஸ்லாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். இது எப்போ ரெக்கவர் ஆகும் அப்போலாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ லாஸ்ட்னால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த டைமை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே மற்ற செக்டரை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய ஒரு செக்டரை யாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. இப்போ பண்ண மாட்டாங்க. மறுபடியும் இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி 30%, 40% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹையில் போய் வாங்குவாங்க. அதனால கீழே இருக்கும் போதே இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்ல கம்பெனியாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐடி செக்டரை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது ஐடி செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி ஐடி. இந்த ETF பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 3% பாசிட்டிவ் இருந்தது. காலையில் பார்க்கும்போது 4% பாசிட்டிவ்ல இருந்தது. ஒரு ETF கிட்டத்தட்ட 4% இன்றைக்கெலாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ₹32.51 இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ETFல 10 ஐடி கம்பெனிஸ் இருக்குது. இன்ஃபோசிஸ், TCS, டெக் மஹேந்திரா, HCL டெக்னாலஜிஸ், விப்ரோ, பிரிசிஷன் சிஸ்டம்ஸ், கோஃபோர்ஸ், L&T மைண்ட், எம்பசிஸ், OFSS வந்து இருக்காங்க. அதாவது இந்த ஒரு ETF நம்ம வாங்கினாவே கிட்டத்தட்ட இந்த 10 கம்பெனி முதலீடு பண்ணதாக அர்த்தம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இது இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ETF சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த 10 கம்பெனி ஆவரேஜ் தான் இந்த ETF. இன்றைக்கி இந்த 10 கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% பாசிட்டிவாக வந்து இருந்தாங்க. இப்போ நேற்று தினத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ₹30 இருந்தாங்க. கிட்டத்தட்ட ₹49 இருந்து இப்போ ₹30 தான் இந்த ETF வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் தான் இருக்குது. அதனால் இது நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகுமா, 2 மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிலாம் நம்ம வந்து பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு லோ வேல்யூவேஷனில் தான் இருக்குது, லோ ப்ரைஸில் இருக்குது. இது வந்து நம்ம எல்லாரும் ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட அமௌண்ட் இருக்கும் போது வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளால் அதிகமான பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும். நியூஸை மட்டும் கேட்டுக்கிட்டு நியூஸை பேஸில் நம்ம போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து நம்ம ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு நியூஸ் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களோட தொழிலே வெறும் நியூஸ் மட்டும்தான். அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரியாது. ஜஸ்ட் நம்பரை மட்டும் பார்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா டைம் பாஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வேறு, அதே மாதிரி இன்வெஸ்டிங் நாலேஜ் அப்படிங்கிறது வேறு, ஜஸ்ட் நியூஸை மட்டும் பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேறு. ஸ்கில்லை கற்றுங்க. இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதான். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது KPIT டெக்னாலஜிஸ் லிமிடெடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பெனி. இவங்க EV செக்டருக்கு தேவையான சாஃப்ட்வேர் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஐடி செக்டர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே வந்தனால இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் வந்து ட்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ₹1800 மேலே போணுச்சு. இப்போ ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்றும் இவங்க வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. இன்றைக்கும் கிட்டத்தட்ட 5% வந்து பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹745 இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 20,436 கோடியில் இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 30 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. புக் வேல்யூ 129, டிவிடெண்ட் ஈல்டு 1%, ROC 26%, ROE 21%, ROIC 18%, OPM 18.9% வந்து இருக்குது. நம்ம வீடியோ இப்போ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த கம்பெனி இப்போ அடிக்கடி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆமாங்க, ஏன் அடிக்கடி ஒரு கம்பெனியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது நல்ல வேல்யூஷனில் இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனியை பற்றி பேசுவோம். ஏன்னா ஒரு சில வீடியோவை ஒரு சில பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. அடுத்த வீடியோ ஒருத்தவங்க வந்து பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து பார்ப்பாங்க. அதனால ஒரு சில கம்பெனி வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை மறுபடியும் ஒரு ₹1000, ₹1200 போணுச்சுன்னா அதுக்கப்புறம் இது வந்து பேச மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த ஹை போயிடுச்சு. அதனால் எதிலெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை பற்றி நம்ம வந்து பார்த்தா தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் வந்து இருப்போம். இன்டென்சிக் வேல்யூ ₹599 இருக்குது. பிஜி ரேஷியோ 1.43 இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.24 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 5.76 வந்து இருக்காங்க. ஓவரால் அந்த ரேஷியோ எல்லாமே சூப்பரான ரேஷியோ தான். அதே மாதிரி சேல்ஸ் குரோத்தாக இருக்கட்டும், ப்ராஃபிட் குரோத்தாக இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் வந்து கம்மியாக இருக்குது. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 2 வருஷமாக தான் சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல இருக்குது. சேல்ஸ் குரோத் 10%, ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா 17% நெகட்டிவ்ல இருக்குது. பார்க்கலாங்க. இதுக்கப்புறம் இவங்க கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆனாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கம்பெனியில் இப்போ வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறது என்ன அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அது ஹைலேருந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது. அதே மாதிரி தாங்க ஸ்டாக்கோட பி ரேஷியோ ஹிஸ்ட்ரி பி ரேஷியோவில் ரொம்ப லோ பி ரேஷியோவில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 88 பி ரேஷியோ வரைக்கும் மேலே போயிருக்கு. குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ 30 பக்கத்தில் தான் இதோட பி ரேஷியோ வந்து இருக்குது. அதனால் இப்போ இந்த கம்பெனி ஹிஸ்ட்ரி பி ரேஷியோ வச்சு செக் பண்ணும்போது இப்போதைக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம், கொஞ்சமாக அப்படியே ரெக்கவர் ஆனால் நல்லாயிருக்கும். அடுத்தது வருண் பிவரேஜ் லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ₹535 போயிட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ₹488 வந்துச்சு. மறுபடியும் இப்போ ₹515 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஹை அப்படிங்கிறது 510, 535 இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாங்க. இது உடச்சிக்கிட்டு மேலே போனுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன்.
இல்லை மார்க்கெட் கீழே போகுது, மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போகுது அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன்ட்டே தான் இருக்கும். வெயிட் பண்ணி இது பார்ப்போம். எப்பயுமே எந்த ஒரு இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த போய் ஹையை போய் டச் பண்ணும்போது ஒன்று அதை உடச்சிட்டு மேலே போகணும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து கீழே வரதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ கொஞ்சம் மேலே போகிற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். இதுக்கு முன்னாடி தான் ஹையை டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வருது அப்படின்னா கிட்டத்தட்ட நல்ல கீழே வரதுக்கே வந்து ஒரு சில வாய்ப்பெல்லாம் வந்து இருக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்குமுலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல ஒரு லாபத்தில் வந்து இருந்துட்டு இருக்கு. அடுத்தது கேஃபின் டெக்னாலஜிஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிளாட்ஃபார்மாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட சர்வீஸ் அண்ட் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசெட் மேனேஜர்ஸுக்கும் கார்பரேட் இஷ்யூவர்ஸுக்கும் அண்ட் இன்வெஸ்டர் சொல்யூஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கார்பரேட் இஷ்யூவர் அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அதோட ப்ராசஸ் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இன்வெஸ்டர் சொல்யூஷனாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, பாண்ட்ஸு செக்யூரிட்டிஸ்லாம் நம்ம வந்து வாங்குவோம், நம்மளுக்கு கரெக்டாக டிவிடெண்ட் வருதா அப்படின்ற எல்லா சொல்யூஷனும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபின்டெக் கம்பெனி அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் க்ரோத் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 1500 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 825 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 52 வீக்குள்ள பக்கத்தில் தான் வந்து இருக்குது. மார்க்கெட் கேப்பு 14,239 கோடியாக வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 40, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 40 வந்து இருக்குது. புக் வேல்யூ 97, டிவிடெண்ட் ஈல்டு 0.93%, ROC 30%, ROE 22%, ROIC 14.5%, OPM 40% வந்து இருக்குது. இன்டென்சிவ் வேலையை பொறுத்த வரைக்கும் 468, பிஜி ரேஷியோ 1.87 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.03, பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 8.54 வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 22%, ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து இருக்குது. அதே ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் 3 வருஷத்தில் 34% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே லாஸ்ட் வருஷத்தில் 25% நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24% வந்து இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் சேல்ஸ் குரோத்து அப்படி தான் இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் குரோத்து கொஞ்சம் கம்மியானால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ மார்க்கெட்டே கீழே போயிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கீழே போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த குவார்ட்டரில் 81 கோடி தான் நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருந்தாங்க. போன குவார்ட்டரில் 92 கோடி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 85 கோடி நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி, குவார்ட்டர் கம்பேர் பண்ணாலும் சரி, இவங்க கம்மியான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட ஹையில் இருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு காலகட்டத்தில் இருந்து 85 வரைக்கும் போனச்சு. இப்போ 40 தான் இருக்குது. ஆவரேஜ் பி ரேஷியோக்கு கீழே தான் இப்போ வந்து இருக்குது. அதனால் இதே நம்ம ஒரு ஆப்ஷன்ட்டே பார்க்கலாம். அடுத்த ரிசல்ட்டை நல்லா கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது RVNL. இந்த கம்பெனியை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இது நல்ல ஒரு ஹையில் இருந்துச்சு, இப்போ நல்ல ஒரு லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் தான் வந்து இருக்காங்க. அதாவது ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரயில்வேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அந்த ரயில்வே பிரிட்ஜ் வரும், அதாவது ரயில்வே பாலம் வரும், அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன், ஒர்க் ஷாப்பு, ப்ரொடக்ஷன் யூனிட்டு, இந்த மாதிரி நிறைய ஒர்க்கும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ RVNL வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் கூட நிறைய மெட்ரோ ஒர்க் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து நார்த்து சைடு நான் வந்து நிறைய வந்து பார்த்துருக்கேன். இப்போ கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கு இவங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம சென்னையிலேயே அங்கங்கே இந்த RVNL வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். நான் ரோட்டில் போகும்போது அவங்க வந்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு லாபம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் உங்களோட லாபம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வருஷமாக கொஞ்சம் குறைஞ்சனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். கரண்ட் ப்ரைஸ் 272 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 56,890 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 49 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 17 இருக்குது. புக் வேல்யூ 45 ரூபாய். ROC 14%, ROE 14%, ROIC 24%, OPM 4.58% வந்து இருக்குது. இன்டென்சிவ் வேல்யூ 68 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 10 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.52. இவங்களுக்கான ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா அந்த சேல்ஸ் குரோத்தும் ப்ராஃபிட் குரோத்தும் இங்கே பாருங்கள் வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த சேல்ஸ் குரோத் ப்ராஃபிட் குரோத்தை விட இப்போ வந்து கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுவே சேல்ஸ் குரோத் ப்ராஃபிட் குரோத் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ப்ரைஸ் டு புக் வேலையை பார்க்கும்போது 5.95 வந்து இருக்காங்க. இவங்களோட ரிசல்ட்டை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். மார்ச் 2026க்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தரலாத இந்த குவார்ட்டருக்கு இவங்க இன்னும் ரிசல்ட் தராமல் இருக்காங்க. அதனால் மார்ச் 2025 வரைக்கும் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் 2015 இவங்களோட நெட் சேல்ஸும் சரி நெட் ப்ராஃபிட்டும் வந்து பாருங்கள் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது. இவங்க லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது. ஆனால் மார்ச் 2025 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் சேல்ஸும் நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் 1282 கோடி தான் மார்ச் 2025 வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே அதுக்கு முன்னாடி 1551 கோடி மார்ச் 2024 ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்கள் இயர் அண்ட் இயர் பார்த்தா கூட சேல்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாகிட்டே இருந்திருக்கு.
ஆனால் இப்போ மார்ச் 2025லையும் இந்த மார்ச் 2026 இதுக்கப்புறம் கொடுக்க போகிற ரிசல்ட்டையும் கம்மியாக கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கு பதிலாக இவங்க ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேங்க, ஒரு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து பார்க்கலாம். அதிகபட்ச பி ரேஷியோ 85 வரைக்கும் போயிருக்கு. ஏன்னா அவங்க இப்போ அந்த 2024 வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த கம்பெனி பி ரேஷியோ ரொம்ப அதிகபட்சம் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ அவங்க ரிசல்ட் கம்மியாக கொடுத்துருக்கனால இப்போ அதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 50ல் இருக்குது. பார்க்கலாங்க, இதுக்கு அடுத்த ரிசல்ட்லாம் இவங்க நல்லா கொடுத்தாங்கன்னா மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை ரிசல்ட் மறுபடியும் கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா மறுபடியும் கீழே போடுறதா ஒரு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து ஹையில் வாங்கிட்டோமா கொஞ்சம் அமைதியாக இருப்போம். ரிசல்ட்னால தான் கீழே போயிருக்கா பார்க்கலாம். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் இவங்க ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அடுத்த தடவை ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இல்லை மார்க்கெட்டு புல்ரன் போகுதுன்னா கூட அப்படியே இவங்களும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுவோம். கீழே போனது போயிடுச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ரிசல்ட்டு நல்லா கொடுத்தாங்களா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், மறுபடியும் ரிசல்ட் தப்பாக கொடுத்தாங்க கீழே போகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது டாடா கெமிக்கல்ஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக் நிறைய பேர் டாடா கம்பெனி கண்ணை மூட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இவங்க எந்த அளவுக்கு லாபம் எடுத்துகிட்டு இருக்காங்க, எப்போல்லாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் டிசிஷன் வந்து வேறு மாதிரி எடுத்துருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராடக்ட்டில் தான் இருக்காங்க. ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்டு இவங்க வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது, நார்த் அமெரிக்கா, யூரோப்பு, ஆப்பிரிக்காலையும் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி குளோபலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட இந்த கெமிக்கல் பிஸ்னஸில் ஓரளவுக்கு நிறைய வச்சுருக்காங்க. ஆனாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தாங்க இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட்டு 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 3.5% தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 1300க்கு மேலே இருந்துச்சு. இப்போ 733 ரூபாய் தான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு 18,775 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ இப்போ கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் அவங்க வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கலாம். புக் வேல்யூ 832 ரூபாயில் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் புக் வேல்யூ விட கம்மியாக இருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி ROCE 3.64%, ROE நெகட்டிவ், ROIC 4.25%, OPM 12% வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தனால ஸ்டாக்கோட பி ரேஷியோவும் பிஜி ரேஷியோ வந்து இருக்காது. சேல்ஸ் growth 2% நெகட்டிவ், ப்ராஃபிட் growth கிட்டத்தட்ட 174% வந்து நெகட்டிவ், டெப்ட் ஈக்விட்டி 0.38ல் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 0.89ல் இருக்குது. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம், புக் வேல்யூ விட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இவங்களோட சேல்ஸ் growthலாம் வந்து பாருங்கள் எல்லாமே 0 தான். லாஸ்ட்டு 10 வருஷத்தில் எடுத்து பார்த்தாலும் சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth எல்லாமே 0 இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் லாஸ்ட்டு 10 வருஷத்தில் வாங்கியிருந்தால் 15% வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். லாஸ்ட்டு 10 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% இருந்திருக்கு. இப்போ நெகட்டிவ் ரிட்டர்ன், அதாவது லாஸ்ட்டு ஒரு 5 to 8 வருஷமாகவே இவங்களோட growth அப்படிங்கிறது வந்து சரியில்லைங்க. அதனால தான் இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டுருக்கு. அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2026 சேல்ஸ் 3438 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 2816 கோடி நெகட்டிவ் ரிட்டர்ன். இதுலையும் அதர் இன்கமில் தான் 1760 கோடி நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு நெகட்டிவ் ரிட்டர்னாக இருக்குது. ஆனால் போன குவார்ட்டரே இவங்க கிட்டத்தட்ட 69 கோடி நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 345 கோடி இவங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த தடவை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கறதா நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். அதாவது அந்த அதர் இன்கமில் 1760 கோடி நெகட்டிவ் ரிட்டர்ன் இல்லாமல் இருந்திருந்தாலும் இவங்க நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இப்போ கொடுத்துருப்பாங்க. அப்பப்போ பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு கம்பெனி நம்ம முதலீடு பண்ணும்போது இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸும் அதிகமாகும், நெட் ப்ராஃபிட் அதிகமாகணும். அந்த மாதிரி ஸ்டேபிளான ஒரு கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கெமிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலிக்கல் செக்டராக போனாலும் போகும். அதாவது ஒரு 2-3 வருஷம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் 2-3 வருஷத்துக்கு கீழே போயிடுவாங்க. அதனால் அந்த சைக்கிளில் நம்ம அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருக்கும்போது இல்லை அந்த செக்டர் கீழே இருக்கும்போது நம்ம வாங்கிட்டோம்னா எப்போ அந்த சைக்கிள் வந்து மேலே போகுதோ அப்போ நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம். இருந்தாலும் டாடா கெமிக்கல்ஸ் வந்து என்ன தான் சூப்பரான ஒரு குரூப்பான ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அவங்களோட ப்ராஃபிட்டை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சரியில்லைங்க. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது வருஷம் இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னா இந்த வருஷம் ஒரு 1000 கோடி லாபம் எடுத்தால் அடுத்த வருஷம் 2000 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் 3000 கோடி, அந்த மாதிரி போனால் தான் growthன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக இப்போ நான் 1000 கோடி லாபம் எடுப்பேன், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 500 கோடி நஷ்டமாக்குவேன், அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு 600 கோடி லாபம் எடுப்பேன், அதுக்கப்புறம் மறுபடியும் 300 கோடி நஷ்டம் வரும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது. பார்ப்போம். இதிலிருந்து வெளியே வர ஒரே ஒரு வழி என்னென்னா இந்த கம்பெனி நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணணும். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நம்ம நம்புவோம் இந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னு. பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் கொஞ்சம் நிஃப்டி 50 நெகட்டிவாக இருந்தால் நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு. நாளைக்கும் பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.